சரியா சமைக்க வீவர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாய். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பிரெட் குலாப் ஜாமுன். அதுக்கு பான், சீனி, பால், கொஞ்சம் நெய், தேசிக்காய் இந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்க. பானை ஓரங்களை ஒதுக்கி விட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம். அதுக்கு பிறகு அதை நல்ல பிளெண்டரில் போட்டு அது ஒரு நல்ல பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நல்ல பவுடராக வரத்துக்கு அரைச்சி கொள்ளலாம். ரொம்ப பவுடர் ஆகணும்னு தேவையில்லை. அது பால் விட்டு செய்யும் போது அது ஊறிடும். இது மிகுதியாக இருக்கிற பானை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செய்தோம்னா ஒரு 15 நிமிடத்தில் நல்ல ஒரு டெசர்ட்டை நாங்கள் செய்து எடுத்துடலாம். இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் நெய் இல்லாட்டி பட்டர் சேர்க்கலாம். நீங்கள் சேர்க்காம விடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு சுவைக்காக தான் அது சேர்க்கப்படுது. அதோட கொஞ்சம் சீனி, அதுவும் அதே போல் தான் நீங்கள் விருப்பம்னா சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் பிறகு சுகர் சிரப்பில் இது போடுறதுனால கட்டாயம் இதுக்கு சீனி சேர்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் எடுத்துக்கொள்ளுங்க, பசும்பால். அப்படி பசும்பால் கிடைக்காட்டி நீங்கள் கொஞ்சம் ஆங்கரை கூட பால் கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கனமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு வாங்க. அந்த பாலில் அந்த பான் நல்லா ஊறி ஒரு ரொட்டி மாவு மாதிரி பதத்துக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு அது சின்ன சின்ன பால்ஸாக அழகாக உருட்டிக்கிறங்க. அது உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் உருட்டி கொள்ளலாம். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், இதை ஒரு நல்ல பாத்திரத்தில் எண்ணெயை வச்சு சூடாக்கி இதை நாங்கள் பொரித்தெடுக்க போகிறோம். இது உண்மையிலே ஒரு 15 நிமிஷம் இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு உங்களுக்கு போதும். இதை நீங்கள் ஏற்கனவே நான் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம், மில்க் பவுடர் குலாப் ஜாமுன் போட்டிருக்கிறேன். இது ஒரு வித்தியாசத்துக்காக இந்த குலாப் ஜாமுனையும் உங்களுக்கெல்லாம் செய்து காட்டலான்னு தான் அதை நீங்கள் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு கொண்டு கருக விட்டுறாதீங்க. கொஞ்சமாக நெருப்பு வச்சு அதை நீங்கள் பொரித்து கொள்ளுங்க. மெதுவாக பொரிக்கும் போது அது அழகாக வெந்து நல்லா பால்ஸ் அழகாக வரும். அதுக்கப்புறம் அதை நல்லா எடுத்து ஒரு பேப்பரில் எண்ணெய் கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் வைத்து ஆற விடுங்க. ஆறின பிறகு நாங்கள் சுகர் சிரப் ஒன்று செய்வோம். இதை நாங்கள் போடுறதுக்கு உண்மையிலே பானி இதில் போட்டால் கூட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சுகர் சிரப்பில் போடுவோம். உங்களுக்கு வேண்டிய அளவு சீனி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு அளவு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த சீனிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா சீனி கரைஞ்சி நல்லா கொதித்து வரும். உங்களுக்கு விருப்பம்னா இதுக்கு கொஞ்சம் வெனிலா சேர்க்குறதுனால சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. அது நல்லா கொதித்து வரும்போது இந்த பொரிச்சு எடுத்த பால்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அதில் விட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் போல் அந்த பானியை கொதிக்க விடுவோம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல பால்ஸ் எல்லாம் அந்த சிரப் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதை எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு பாதி தேசிக்காய் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஊற விடுங்க. அதுக்கு பிறகு அழகாக அதை சர்வ் பண்ணுங்கள். அந்த சுவை அருமை. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது பானில் செய்ததான்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு ரெசிபியோடு சந்திப்போம். பாய். இந்த சேனல் பிடிச்சிருக்கவங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.